வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அன்னைக்கு நமக்கு ஒரு மூவி வந்து இன்ஃப்ளூயன்சஸ் 2025 ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அந்த டெல்ஸ்மேட் லார்ட் கேஸ் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ், ரெண்டுன்றதை தாண்டி ஒரே ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்க பேர் வந்து CW. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டான டயானா கூட அவங்க வந்து ஒரு ட்ரிப் ஒன்று வராங்க. ட்ரிப்பு வர அந்த சமயத்தில் அவங்க கூட அவங்க தங்கியிருந்த ஹோட்டலில் அவங்க புக் பண்ண ரூம் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு அலாட் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷார்லெட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டு வந்து இவங்களோட அது ஃபஸ்ட் ஆனிவர்சரி. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் வந்து லைக் கப்புள்ஸு. இந்த CWன்னு சொல்கிற அந்த பொண்ணும் அப்புறம் டயானான்னு சொல்கிற பொண்ணு. ஓகேங்களா? இப்படி இருக்க அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அந்த சமயத்தில் வந்து ஷேர்லெட் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டு இந்த பேசுகிறது, புது நெபர்ஸில் அங்கே பக்கத்தில் இருக்கிற நெபர்ஸ் பழகிறது அப்படின்ற மாதிரி போயிடுது. போனதுக்கப்புறம் டயானாக்கும் சரி, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஷார்லெட்டுக்கும் சரி ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கட்டும். அது கெமிஸ்ட்ரின்றது அந்த அளவுக்கு போல் இவங்க நல்லா பேசுகிறாங்க, ஜெல் ஆகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம CWக்கு வந்து ஒரு ஜெலஸான கையோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்லெட்டை கொண்டு போய் கொண்டுடுறாங்க. ஓகேங்களா? கொண்டு முடிச்சோடனே ஒரு டேஞ்சரஸான ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் ஒன்று இருக்கும். அங்கே போய்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களை வந்து தள்ளி விட்டு சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து தப்பிக்கணும், அங்கே வந்து அந்த ஈவெண்ட் அந்த ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு CW நினைக்கும் போது அந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச நம்ம டயானா வந்து நம்ம CW பார்த்து ஏதோ ஒன்று கேட்குறாங்க. கேட்குறதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்த கோவத்துக்கு அவங்க டயானா வந்து போலீஸை ஃபோன் பண்ண சொன்னோன்னே அங்கேயே வந்து டயானாவோட கழுத்தையும் முறுக்கி போட்டு கொண்டுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CW வந்து சரி தாய்லாண்டில் நடக்குது எல்லா சம்பவமும். தாய்லாண்ட்லேருந்து பாலிக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த க்ரீஃபில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து அவங்களோட ஏஐ வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணி அந்த வீட்டில் வந்து அவங்க போனோடனே இந்த ஏஐ கூட பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. காட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏற்கனவே நிறைய சம்பவம் பண்ணிருக்காங்க, இதே மாதிரி கொலை சம்பவம்லாம். அதில் ஒரு சர்வைவல் இருக்கா மேடிசன் சொல்லிட்டு. அந்த மேடிசன் வந்து அவன் மேலே எல்லா பழியும் இருக்கும். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு அலைஞ்சு அதுக்கப்புறம் அவன் மேலே வந்து எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் வெளியே ஃப்ரீயாக வந்துட்டா. ஆனாலுமே வந்து அவளை ஸ்டாப் பண்ணுறது, வீட்டாண்ட வந்து மிரட்டுறது, கொலை முயற்சி இது எல்லாமே நடந்துதான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான். ஸோ அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு மோட்டிவில் சுற்றிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஒரு சின்ன ஒரு நியூ ஷோஸ் சம் கைண்ட் ஆஃப் லீடோ ஏதோ கிடைக்கும் போது நம்ம மேடிசன் வந்து அதை விடலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கே இங்கே பேசி கண்டுபிடிச்சி பாலியில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாலிக்கே போயிடுறான். பாலிக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா மேடிசன், ஜேகோப்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சோடனே அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிற அந்த சமயத்தில் இதெல்லாம் வந்து இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடெண்ட்டாக பேசிக்கிறாங்க. பேசினதுக்கப்புறம் ஜேக்கப் வந்து அந்த பொண்ணை பார்க்குறான். யாரை வந்து நம்ம CW பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரீமர். அதில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி அவன் சொல்லும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வில்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடிசன் தனியாக தான் வந்திருக்கா. ஸோ வந்து இது ஒரு நல்ல சான்ஸ், நம்ம வந்து ஈஸியாக வந்து அவளை இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜேக்கோப்பை வந்து யூஸ் பண்ணுவோம் யார், நம்ம CW யூஸ் பண்ணி அந்த மேடிசனுக்கு எதிராக திருப்ப பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த கில்லர் வந்து தப்பிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் மேடிசன் வந்து இந்த கில்லரை வந்து கண்டுபிடிச்சாரா இல்லை அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ன்றது ஏன் அப்படின்னு அந்த படத்துக்கு ஏன் பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்தது வந்து காமனாக இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்சர் செத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஜேக்கப்பும் ஒரு இன்ஃப்ளூயன்சரு, அதுக்கப்புறம் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரு. ஸோ இப்படி வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுற அந்த டேர்மை வந்து இவங்க வந்து வேறு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் மேபி வச்சுருக்கலாம். அது இல்லாமல் இது ஃபுல்லாகவே சம்மந்தப்பட்ட எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கனால மேபி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸாக வச்சுக்கலாம். இந்த படம் வந்து ஒரு R-rated. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து பிளட்டு, அப்புறம் வந்து கெட்ட வார்த்தைகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு நேக்கட் சீன் வரும்னு நினைக்கிறேன், ஒரு நியூட் சீன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து கலந்து தான் இந்த படம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீக்கெண்டில் பார்க்குற ஒரு நல்ல த்ரில்லர் மூவி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். ஒரு ஆவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.